காமன் பர்சன் எடுத்துக்கோங்க, நம்ம சொல்லுவோம் ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி நம்மளோட அட்டையர் நம்ம எந்த விதத்துல போய் இறங்குறோன்றத ஒண்ணு பேசும் சொல்லலாம். பட் இவங்க தான் ஆல்ரெடி ஸ்டாம்ப்டு இருக்காங்கல்ல இங்க. ஒரு தூதர், ஒரு வந்துட்டு ஒரு அதாவது சொல்ற இல்லையா, ஒரு மக்களை கொண்டு போய் சேர்க்கிற யாரோ ஒருத்தர், மதத்தை சார்ந்து மக்களை கொண்டு போய் கனெக்டிவிட்டியா கொண்டு போற ஒருத்தர் போது அப்ப மக்கள் வந்து அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. நீங்க யாரு, உங்ககிட்ட என்ன ஸ்டஃப் இருக்கு, நீங்க எந்த விதத்துல மக்களுக்கு நன்மை செய்றீங்கன்றதை மட்டும் தான் இந்த இடத்துல நம்புவாங்க. அதை தாண்டி இந்த அளவுக்கு ஒரு ப்ரொபகண்டா பண்ணக்கூடிய அவசியம் என்ன இருக்கு இந்த இடத்துல? முதல்ல அது செல்ஃபிஷ் விஷயம் வந்துருது இல்ல. அங்க நான் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி வேணா போகலாம். சரி நான் போறேங்க, ஒரு ஊர் விட்டு ஊரே நான் போறேங்க, ஃபிளைட் இருக்கு, டிக்கெட் போட்டு போறேன், எனக்கே சொந்தமான பிளேன் வாங்கிட்டு போவேனா? அப்ப இதுக்கான காசு எங்கேருந்து வருது? அப்ப மக்களோட காணிக்கை தானே. உங்களுக்கு வேற என்ன இந்த இடத்துல இன்கம் இருக்கு? சில பேர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் செட் பண்ணிப்பாங்க, ஒரு பார்ட் டைமா இந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபுல் டைமா இதை பண்றீங்கன்னும் போது கடவுள் பேரை சொல்லிதான் நீங்க அங்க ஒரு விஷயம் வாங்குறீங்க. சரி இதே இருக்குங்க, டு பி ஃப்ராங்க். இப்போ வந்துட்டு வில்லேஜ் எல்லாம் இன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா, சிட்டி சைடு அது மோஸ்ட்லி இல்ல, இந்த கோவில்ல திருவிழாக்கள் நடத்தும் போது அந்த பாட்டு பாடுறதுக்கு அந்த ட்ரூப் எல்லாம் கூப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் அந்த இடத்துல கொடுக்க